நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் வந்துருக்கிறோம். நான் வந்து எந்த காலேஜில் படிக்கிறேன்னா ஜேபிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன். டேய் பாருங்கடா, டேய் டேய் என்னடா போறீங்க, எதனா பேசுங்கடா. கண்டிப்பா இல்ல ஏஎன்எஃப் அண்ட் பிகாம்சி எதை அடிக்கும் அப்படிங்களா? லிங்கேஷ் கொஞ்சம் கேண்டீன் வாங்க லிங்கேஷ். டேய் வாங்கடா சீக்கிரமா. டேய் இவனுங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு. ராபர்ட் வந்தால் தான் வாங்கி தருவான், காசு இல்லை. டேய் வாடா, காசா பணமா எவ்வளோ என்ன வேணும்? ஹாய் காய்ஸ், ஒரு வீடியோலயே சம்பாதிச்சிட்டேன், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன். என்ன வேணும் வாங்கிக்கோங்க. மானடைஸா இருக்காது. 5 சப்ஸ்கிரைபருக்கு இருக்காது. டேய் 22 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன். மஜாடா மச்சான், சூப்பரா. சரி போங்கடா, என்ன எதனா வேணுமா வாங்கிக்கோங்க. என்ன வேணும்? ஏய் இல்லைடா, சத்தியமாக வாங்கிக்கோங்க. வீடியோக்காகலாம் சொல்ல, நான் வந்து சும்மா சொல்றான், அவன்கிட்ட காசு இருக்காது. சும்மா வீடியோ என்னடா வேணும்? இந்தாங்கடா. ராபர்ட் மாமா வராரு. ராபர்ட் மாமா வந்தானால காசு கொடுப்பாரு. அதான் ராபர்ட் வரான். ராபர்ட் ஸ்பான்சர் வந்துட்டார். ஸ்பான்சர் அப்ப ஏன் வரல? இது பெட்ரோல் போட்டுக்குது அமைதியா இருக்கு. சரி துணி தாங்க இல்ல. என்னடா வெயிட் எடுக்கிற? அடே இங்க இருந்து நடந்து வாடா. ஸ்லோமா ஓடுறியா? வா போ நந்து வா. என்ன நான் பீஜம் போட்டுக்கிறேன். நல்ல சட்டை போட்டு நான் பீஜம் போடுறேன். இதெல்லாம் வீடியோ எடுக்குறேன். ஸ்லோமோ போடா நந்து வாடா போய்ட்டு. இப்படி எடுப்பாங்க. ஆமா நான் எடுக்கிறேன். இப்போ போட்டோ எடுத்து. டேய் சினிமேட்டிக்கா கொண்ட லாண்ட்ஸ்கேப் எடுத்து போ. செப்போ போ நந்து வாங்க வந்து. அங்க இருந்து நந்து வாடா. பாட்டு பாடவா? ஏய் போடா, கலாய்க்கலாம் மாட்டா. போடா போடா, வீடியோ தேவையில்லை. டேய் போடா. என்னடா இப்படி பண்ற ராபர்ட்? மச்சான் இந்த வீடியோ வந்து நீ தான் எடிட் பண்ணணும்னா? பாருங்க ஷூவை பாருங்க. ஷூவை காட்டுறா, அவ்வளோதான் வச்சா அவாங்கிறாப்புல. என்னடா ஷூ இது பளிச்சுன்னு? ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் அப்படிதான் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மேன். ஓ இன்னைக்கு பேட்டிங் ஆடணும்ல நீ? சரி வா நம்ம அப்படி போகலாம். நம்ம போயிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம காலேஜை சுற்றி காட்டலாம். வந்து பெண்கள் பின்னாடி சுற்றுறாங்க. சார் பசங்களை கூட்டாரு ஸ்லோ மோஷன் கொடுத்து பிடிச்சுனு வா, பிடிச்சுனு வா. கொண்டாடியே கூட்டணும். ஏய் முன்னாடியே பட்டினாடா. ஃபர்ஸ்ட் போட்டேன் காமெடி, அவங்க கேட்கல. ஜேபிஆர்ல ஜே இல்ல, பி இல்ல, ஏ இல்ல. பட் ஒரே ஒன் பில்டிங் மட்டும் தான் பளபளன்னு இருக்கும். மற்ற பில்டிங் எல்லாம் அவளுக்கு லாஸ். என்ன மச்சான், ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிறதும் இல்லாததும் நம்ம முடிவு பண்றது இல்ல, அந்த பொருளுக்கான தகுதி அது. இப்போ அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கணும்னா நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த பொருளுக்கு நம்மகிட்ட இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்படி எத்தனை போனோம் அதுக்கு நம்ம தான் நம்மளே கீழே இறக்கிட்டோம்னு வச்சுக்கேன், வேலை ஆகாது. நைஸ்டா, அவ்வளோதான். சரி மச்சான், நீ வந்து இப்போ வந்து என்ன தெரியுமா, திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த டே. டே பாய்ஸ் வாடா அப்பலாம். தெரியாது. போடுவேன். நாங்கள் வந்து இப்போ வந்து ஆக்டிவிட்டி ஹார் போகிறோம். இந்த பாருங்க, என்னை ஒரு தற்குறின்னு முடிவு பண்ணி எனக்கு லாங்குவேஜ் ட்ரைனிங் அனுப்பிச்சி விட்றாங்க. என்ன அப்பா 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 கைஸ் நான் இப்பெல்லாம் பெண்கள் கிட்ட பேசுறது இல்ல, பாருங்க. அரவிந்த் கிட்ட, ஆண்டோ, இவன் தான் நியூ ஸ்டூடெண்ட் இஸ்காம்ல, ஆசிஃப். கேவா மாட்டியா? இவனோட இன்னொரு பேர் வந்து பட்டு.
பாத்தியா கேவா மாறிட்டு இருக்கிறப்போ செல்ல பேர்ல வச்சு ஆள் கூப்பிட்டதுடா. சூப்பர் சூப்பர். அவன் டான் அரவிந்த் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பொண்ணு படத்துக்கு கூட்டு போயிட்டு படம் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால அடுத்த வாட்டி அந்த பொண்ணு எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது. போனேன் படம் பார்த்தேன், ஜோக்கர் படத்தை போய் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு வந்தேன். தலையில போடுறதுடா பேரு அது பேரு ஹெட் பேண்ட். ஸ்கூல் படிக்கும்போது ஹெட் பேண்ட். அது ஒரிஜினல் பேர் வேற. பண்டனா வந்து ஆக்டிவிட்டி ஆர் போகணும்னு பார்க்குறேன். அவனும் ஆக்டிவிட்டி ஆர் போகணும். யாருமே போகலடா, நம்ம மட்டும் ஏன்டா போனோம்? பிரின்சிபல் வருவாங்க உண்மையாவே? கஷ்டம்டா, போயிட்டு உட்காரலாம் முடியாது. நம்ம வந்து இப்போ கிரிக்கெட் போயிடலாமா? கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவங்கள தான் சேர்ப்பாங்க. எனக்கு ஆட தெரியும்டா. ஃபுட்பாலு டான்ஸ் ஆடுறா அருளே ஆடுறா. டேய் சீனியர் சொல்றா ஆடுறா. சொல்லாத நான் நீங்க பண்றதா கேளுங்க. எனக்கா என் தம்பி ஆடுவான். ஸ்பெஷல் டேலண்ட் உன்னோட ஸ்பெஷல் டேலண்ட் அறிமுகப்படுத்துங்க. பிளாக்கா அப்ப நான் மட்டும் எப்படி? வாட் ப்ரோ? வாட் ப்ரோ? கம் ஆன் ஃப்ரெண்ட் கம் நில்ல. கம் ஆன் பிளாக் தானா? இப்போ வந்து நம்ம எந்த பொண்ணை பார்க்க போறோம்னா நம்ம அந்த கிரீன் கலர் பொண்ணை வந்து பார்க்க போறோம். கிரிக்கெட் நடக்கும்னு பார்த்தோம் கைஸ். பிச்சி காரணம் சரியில்லை, அதனால கிரிக்கெட் நடக்கிறதுல ஒத்தி வச்சிட்டாங்க. சந்தியா பாய் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி என்ன பேசுங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு சொல்லுங்க. மேட்ச் நடக்கும்னு பார்த்தோம். ஹெவி பிராக்டிஸ் பண்ணது எல்லாம் ஏமாற்றம் ஆடிட்டாங்க. எல்லா டீம் ஏமாற்றம் ஆடிட்டாங்க. உங்க விஸ்காம் டிபார்ட்மென்ட்ல இருந்து உங்க அதோட கருத்து? இல்ல ஃபுட்பால் கேப்டனா பண்ணலாம்னு பார்த்தாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டாங்க. அதனால அவனுக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிட்டான். மண்டை வந்து பால் மாதிரி இருக்கா, அதனால வந்து பால் தேவையில்லை, அவர் மட்டும் தேவை. இதுதான் எங்க காலேஜ் கிரவுண்டு பாருங்க, நல்லாவே இருக்காது. நானா இது ஏன் எல்லா வீடியோலயும் எல்லாரும் நண்பர்களா பாக்கணும் எல்லாருமே, புரியுதா? நீங்களாம் டேய் அப்படி கிடையாதா, எல்லாருமே நம்ம வந்து நண்பர்களா பாக்கணும். யூஸ் பண்ணுடா, அவனை பார்த்தாலும் நண்பர்களே. டேய் இப்போ வேற எதுனா மச்சான் நான் கூப்பிட முடியும், எல்லாருமே எனக்கு முறையா வந்துடுவானுங்களா? அப்படி கிடையாது. நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணா நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் வயசு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால யாரை வேணா வந்து நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு முறை வச்சு கூப்பிட முடியாது. நம்ம ஒரு முறை வச்சு கூப்பிட்டா அவனுக்கு அது பிடிக்காம போயிடுச்சுன்னா, புரியுதா? அதுதான் நான் சொல்ல வர கருத்து. என் வண்டி மட்டும் தனியா தெரியுது, உனக்கு தெரியுதா? ஸ்டைலு. ஆமா, KTM R15 ஆயிடுச்சு. ஏன் மஞ்சள் கலர்ல ஹெல்மெட் வாங்கினா? நல்லா இருந்தது, கலர் வைப்ரண்டா இருந்தது. சூப்பரா இருக்கு. பிளாக் கலர் வண்டி வச்சுக்கிற, மஞ்சள் கலர் ஹெல்மெட் வாங்கிக்கிற, அதை பார்க்க என்ன தனியா தெரியல. பார்த்தீங்கன்னா KTM R15 V3 சூப்பராக போகும், புஸ் புஸ்ஸும் போகும். பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டிக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் மாத்திரம்
இதுதான் எங்கள் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கு. இது எங்கள் மெக்கானிக் ஷெட்டு. கரெக்டாக தான் இருக்கும், போட்டு டைப் பண்ணு. இதுலேயே இருக்கு மேடம் வாசரு. இதுலையா? இப்போ இது கைட்டு நேரத்துலேயும் வாசர் இருந்துருக்குமே. அதுதான் இது உள்ள போல. அதுதான். இப்போ வந்து நம்ம வந்து என் ஃப்ரெண்டு வண்டிக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாற்ற போகிறோம். அதான் பென் பைப்பு டூல்ஸ்லாம் பேக்கில் போட்டுன்னு கிளம்பியாச்சு. போயிட்டு உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்துட்டோம். இதுதான் வந்து என் ஃப்ரெண்டோட வண்டி. இதுதான் நம்ம இப்போ வந்து எக்ஸாஸ்ட் மாற்ற போகிறோம். என்ன எக்ஸாஸ்ட்னால் வந்துட்டு ஆக்ரோபோவிக்கு பேக் உள்ள இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு பாதியில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து கழட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த பென் பைப்பை மேலே ஏற்றி எக்ஸாஸ்ட்டை போட வேண்டியது தான். கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாஸ்ட் போட்டோம். ஆக்ரோபோவிக் போட்டு வரோம். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு.